சமீபத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்தது. யாருமே எதிர்பார்க்காத வகையில தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் அதிகப்படியான வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். இதனையடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த தேர்தலுக்காக திமுக தற்போதே ஆயத்தமாகிட்டும் இருக்காங்களா? திமுக எதிர்பார்க்காத மரணடியாக இது இருந்திருக்கு. ஆகையால திமுக இன்னும் பல பிரபலங்களை கூட்டணி சேர்த்து கட்சியை வலுப்பெற வைக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில இறங்கியிருக்காங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு மு.க.ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதல் சொன்னாரு. அது மட்டுமல்லாமல் திமுக கட்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் இணையவுள்ளார் அப்படின்ற செய்தி சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆச்சு. இதனை பற்றி அவர் தெளிவாக பதில் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்றதுனால இவர் இணைவது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இந்த நிலையில மற்றும் ஒரு கோலிவுட்டை சேர்ந்த மிக முக்கிய பிரபலம் ஒருவரை திமுக கட்சியில இணைய வைப்பதற்கான முயற்சிகள் அதி தீவிரமாக நடைபெற்று வருதா. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான். ஏகே அவர்களோ ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் கார் பந்தயங்கள், நேரம் கிடைக்கும் போது குடும்பங்களுடன் நேரத்தை செலவிடுறாரு. சோ இந்த நிலையில அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம் தான். அதே போல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அறிக்கை ஒன்றை கூட வெளியிட்டிருந்தாரு. அதாவது ஓட்டு போடுவது மட்டுமே என்னுடைய ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மற்றபடி அரசியல்ல எனக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது அப்படின்றத வெளிப்படையாக தெரிவித்துமே திமுக பலமுறை ஏகே அவர்களை அவங்களுடைய கட்சியில இணைக்க வைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்களா. சோ சமீபத்துல கூட ஒரு மிகப்பெரிய தொகை பேசப்பட்டதாக சொல்லப்படுது. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா திமுகவிற்கு நம்ம ஷாலினி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. சோ இனியும் இது போன்று கேட்காதீங்க அப்படின்னு திமுக கட்சிக்காரர்களை நேரடியாகவே எச்சரித்திருக்காங்களா. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.